நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதும் போதும், நான் அதிகமாக உண்டு விட்டேன். நீ வயிறார உண்ணவில்லை. இங்கு பார்த்தாயா, எடுத்து வந்த உணவு இன்னும் தீரவில்லை. உண்பாயாக? இல்லை பாட்டி. கார்த்திகேயா, உன் பாட்டி தயாரிக்கும் பாயசம் மிகவும் ருசியாக இருக்கும். அதை சுவைக்கும் போது அமிர்தத்தை சுவைப்பது போல் தோன்றும். அவர் மிகுந்த பாசத்தோடு உனக்கு பாயசத்தை ஊட்டுகிறார்கள். இதற்கு நீ பாக்கியம் செய்திருக்க வேண்டும். உண்பாயாக மகனே. மகாதேவா, பாக்கியம் செய்தவர்கள் நாங்கள்தான். ஆதிசக்தியான பார்வதியை நாங்கள் மகளாக பெற்றிருக்கிறோம். மாப்பிள்ளையாக வைக்கப்பட்டவர் ஈசனாவார். அதோடு கார்த்திகேயனை பேரனாக பெற்றோம். இன்று இந்த அகண்ட அகிலத்தில் யாம் இருவரும் கொண்ட இந்த மகிழ்ச்சிக்கு அளவென்பதே கிடையாது. ஒருபுறம் பார்வதியின் பெற்றோர், மற்றொரு புறம் தமக்கு மாமனார் மாமியார், மறுபுறம் கார்த்திகேயனுக்கு தாத்தா பாட்டி. நாராயண நாராயண. தாம் அனைவரும் கவலை கொண்டுள்ளீர்கள், சரிதானே? தேவராஜனிடம் ஏற்பட்ட மாற்றங்களைக் கண்டு தாம் கவலையுற்றுள்ளீர்களா? ஏன் தாம் காணவில்லையா? தேவேந்திரன் அகங்காரத்தை விட்டொழித்து விட்டான். அது மட்டுமல்லாது தேவலோகத்தின் அனைத்து பொறுப்புகளையும் தம்மிடமல்லவா ஒப்படைத்து விட்டான். அதில் தவறென்ன உள்ளது தேவரிஷி? வெற்றி பெற்றது கார்த்திகேயன் அல்லவா? அதற்கு நாம் அனைவரும் தானே சாட்சிகள். தாம் இப்போது கூறுவதுதான் என்ன தேவரிஷி? கார்த்திகேயன் போரில் வெற்றி பெற்றதால் தேவர்களுக்கு அரசனாக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? ஆம், சிவனது மைந்தன் என்பதற்காக அல்ல. இன்னொரு காரணம் உள்ளது. தேவர்களான தம் அனைவரையும் காக்க அவர் வல்லவர். அதோடல்லாது அவர் தலை சிறந்த வீரர். முடிவுகள் எடுப்பதில் மகிமை வாய்ந்தவர். அதோடு சர்வேஸ்வரனுக்கும் ஆதிசக்தியான பார்வதிக்கும் வாரிசாக பிறந்த மாவீரர். மகாதேவருக்கும் மாதா பார்வதிக்கும் அவ்வாறு ஒரு எண்ணம் உதித்திருக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் தேவேந்திரன் பயம் கொண்டு இப்படி மாறிவிட்டார். ஆனால் பயம் கொண்ட தேவேந்திரன் எடுத்த முடிவால் குழப்பத்தை எதிர்நோக்கி இருப்பது தாமல்லவா? தேவேந்திரன் செயலால் எங்களில் எவரும் அவர் மீது விரோதம் கொள்ளவில்லை. இப்போது அவரை விட்டு கார்த்திகேயனுக்கு சொர்க்க சிம்மாசனத்தை அளிக்கச் சொல்கிறீர்களா? அது உசிதமற்ற செயலாகும் தேவரிஷி. இல்லை, அது உசிதமற்ற காரியம் அன்று. அரசருடைய திறன் மீது கேள்வி ஒன்று எழுமாயின் அரசனுக்கு இரு வழிகள் மட்டுமே தென்படும். முதல் வழி யாதெனில், அரசன் அப்பதவியை விரோதமாக எண்ணி அதிலிருந்து கீழிறங்குவான். அது அர்த்தமற்றதாகும். மேலும் இன்னொரு வழி யாதெனில், அரசன் அதிகாரத்தை பிரஜைகளிடம் வழங்குவான். ஆனால் இங்கு பிரஜைகள் இல்லை. பிறகு முடிவெடுப்பது யார்? கூறுங்கள் தேவர்களே. கார்த்திகேயன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவையும் மகாதேவரும் மாதா பார்வதியும் தான் எடுக்க இயலும். ஏன் நாம் அனைவரும் இதற்கு தீர்வு வேண்டி ஈசனிடம் செல்லக்கூடாது? அவர் கார்த்திகேயரை அரசாளச் சொன்னால்
அதையும் ஏற்கலாம். ஒருவேளை நீயே ஆட்சி புரி என்று என்னிடம் கூறினால் அதையும் ஏற்கலாம். நாராயண நாராயண. இது தம் மாதங்கத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த சிறு வயதில் தேவர்கள் அனைவரையும் ஆளும் பதவி என்பது எங்கள் மைந்தன் கார்த்திகேயனை பொறுத்தவரை பெரும் சுமையென்று தோன்றுகிறது. உண்மைதான் தாயே. இருப்பினும் தேவேந்திரன் கூறுவதில் அர்த்தம் உள்ளது. தேவசேனாதிபதி கார்த்திகேயனை பொறுத்தவரையில் தாம் இருவரும் எடுக்கும் முடிவே சரியானதென்று உரைக்கிறார். என்ன தேவேந்திரா? அவ்வாறு இருக்க தம் இருவரின் ஆசியோடு தேவலோக சிம்மாசனத்தில் கார்த்திகேயனை அமர வைக்கலாமா? தவறு. காரணம் என்ன சுவாமி? அரசனின் கடமை யுத்தத்தில் துவங்கி பிரஜைகளை நல்வழிப்படுத்துவது வரை அடங்கியுள்ளது. பிரஜைகளின் நலனில் கவனம் கொள்ள வேண்டியதும் அவசியம். தர்மத்தை ஸ்தாபித்து அதை பேணி காக்க வேண்டும். மக்கள் மனதில் வேஷம் பிறக்க கூடாது. அதிலும் கவனம் கொள்வது அவசியம். அவர்களை கண்ணும் கருத்துமாக காக்க வேண்டும். இதுபோல் அரசனுக்கு எண்ணற்ற கடமைகள் உள்ளன. நாம் ஒன்றை மறக்க கூடாது. தேவர்கள் உதார புருஷர்களாக வாழ்பவர்கள். அனைத்து ஞானத்தையும் ஒருவன் பெறும் வரையில் கார்த்திகேயனிடம் வீரம் உள்ளது என்பதற்காக தேவர்க்கரசன் பதவியை தர இயலாது. அவ்வாறு செய்வது உச்சிதமற்ற செயல் என்று தோன்றுகிறது. கார்த்திகேயனிடம் தாய் தந்தையர் சக்தி உள்ளதென்பதும் உண்மை. ஆனால் அரசனாக கூடிய அனுபவம் இன்னும் உருவாகவில்லை. ஆனால் தம்மால் அந்த ஞானத்தையும் குமாரனுக்கு வழங்க இயலும் பிரபு. தம்மால் இயலாதது எதுவும் இல்லை. நான் இங்கு கூற விரும்புவது அதல்ல அக்னிதேவா. எந்த காரியத்தை நிறைவேற்ற கார்த்திகேயன் அவதரித்தானோ அது நிறைவேறியது. தேவர்களை காக்கும் பணி, அகண்ட அகிலத்தை காக்கும் செயல். தேவர்க்கரசனாவதல்ல, அரியணை அமர்வதல்ல. அரியணையில் அமர வேண்டிய அவசியம் அவனுக்கு ஏற்படும் பொழுது பார்வதியும் நானும் அதை அவனுக்கு ஏற்படுத்தி தருவோம். தேவர்களுக்கு அரசனாக தேவேந்திரனே நீடிப்பார். குமாரன் கார்த்திகேயன் தேவர்களுக்கு தேவ சேனாதிபதியாக வீற்றிருந்து என்றென்றும் தேவர்கள் அனைவரையும் காப்பான். அப்பதவியில் அமர்ந்து அவன் அகிலத்து வாசிகள் நல்வழிப்படுத்துவான். ஆனால் மகாதேவா, அனைத்து தேவர்களும், ஏன் தேவரிஷி நாரதரும் கூட தேவர்கள் அனைவரையும் கார்த்திகேயனால் ஆள முடியும் என்று எண்ணும்போது நாம் ஏன் கார்த்திகேயனுக்கு ஒரு நல் வாய்ப்பினை அளித்து அவரை ஆதரிக்க கூடாது?
சிவபுத்திரன் யோக்கியதையில் சித்தி பெறுவதற்கு எந்த சிம்மாசனமும் அவசியமில்லை. தமது விருப்பப்படியே ஆகட்டும். தம்முடைய விருப்பம்தான் மேலானது. பிரபு, தேவர்க்கரசன் எனும் பதவியில் நான் வீற்றிருக்க வேண்டும் என்று எண்ணினால் அப்பதவியை நான் மனமாற ஏற்கிறேன் பிரபு. பிரபு, என்னை ஆசீர்வதியுங்கள். நான் என் மீது தேவர்கள் கொண்டிருக்கும் அதிருப்தியை முதலில் போக்குவேன். முன்பு ஆண்டதை விட இன்னும் சிறப்பாக ஆட்சி புரிய வேண்டும் என்று ஆசி வழங்குங்கள் பிரபு. ததாஸ்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. புதல்வர்கள் எனும் கடமையை நல்முறையில் நிறைவேற்றுகிறீர்கள் மூவரும். தம்முடைய சிவபக்தியை கண்டு தம் தந்தையின் ஆத்மாவிற்கு சாந்தி கிட்டுமா பக்தர்களே? தாம் வணங்கும் தெய்வமான ஈஸ்வரன் தனது மகிமை வாய்ந்த புதல்வனான கார்த்திகேயனை பகடைக்காயாக பயன்படுத்தி உங்களின் தந்தையை வதைத்து விட்டான். என்ன? தந்தை இறந்து விட்டாரா? ஏன் இவ்வளவு ஆச்சரியம் கொண்டிருக்கின்றீர்கள்? எதுவும் நடக்காதது போலல்லவா நடிப்பீர்கள்? கவலை தேவையில்லை. அசுரவேந்தரின் இன்னொரு புதல்வன் இருக்கிறான். தந்தைக்கு ஏற்பட்ட அவதூறை நான் சாதாரண செயலாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். சபதம் செய்கின்றேன். தந்தையின் மரணத்திற்கு பழிக்கு பழி வாங்குவேன். அதற்காக எதையும் அனுபவிக்க நான் தயாராக உள்ளேன். மகாதேவரோடு யுத்தம் புரிய நினைப்பது மூடத்தனமாகும். எண்ணற்ற முறை உன் தந்தையிடம் இது பற்றி நான் எடுத்துக் கூறினேன். ஆனால் எனது வார்த்தைகள் தம் செவிகளுக்கு எட்டாதது போல் அவன் நடந்து கொண்டான். அக்காரணத்தினால்தான் மரணம் இன்று அவனை நெருங்கிவிட்டது. இன்று நீயும் அவனைப் போலவே செயல்படுகிறாய். தந்தையின் சம்ஹாரத்தை மறந்துவிடாதே. அசுர குலத்திற்காக நான் பழிவாங்கியே தீருவேன். வெற்றி பெற்று காட்டுவேன். அந்த வெற்றியின் வாயிலாக என் வீரத்தை நான் உணர்த்துவேன். தந்தை கண்ட கனவை நான் நனவாக்கி காட்டுவேன். கார்த்திகேயனுக்கு சொர்க்கலோக சிம்மாசனத்தை அளிக்கலாமா? கூடாது. தேவர்களை காக்க வேண்டும் என்பதுதான் கார்த்திகேயன் பிறப்பின் உத்தேசம். தேவர்களையும் காத்து அகில உலகத்தையும் நிம்மதியுறச் செய்தார். அரசாள்வது அவன் ஜனன உத்தேசம். தேவேந்திரனே அப்பதவியில் நீடிப்பான். உனது மனநிலையை என்னால் புரிந்து கொள்ள இயல்கிறது மகனே. இன்று உன் மனதில் எழும் சந்தேகங்கள், குழப்பங்கள், சஞ்சலங்கள் அனைத்தையும் என்னால் உணர முடிகிறது. அவற்றை விலக்கி உன் குழப்பங்களுக்கு விடையளிக்கவே வந்தேன். நான் கூறுவதை கவனமாக கேள். தீக்கிரையாக்குவது அக்னி, அதை அணைப்பது ஜலம்.
இவ்விரண்டும் காரிய சித்தி செயல்களாயினும் வேறுபாடானவை. இவ்விரண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமான செயல்கள். அதுபோலவே இந்த அகண்ட அகிலத்தில் அனைத்திற்கும் ஒரு மாறுபாடான செயல் உள்ளது. அகிலத்தின் லாபமும் அதுதான், சாபமும் அதுதான். உனது பிறப்பின் உத்தேசம் நீ பிறப்பதற்கு முன்பே நிர்ணயிக்கப்பட்டது. நீ நிகரற்றவனாவாய் மகனே. நிகரற்றவனுக்கு அரியணை நிகரற்றதாகும். நீ ஓர் ராஜ்யத்தை ஆள வேண்டியவன் அல்ல கார்த்திகேயா. உனது ஜனனத்தின் லட்சியம் அதுவல்ல. அனைத்து உலகங்களையும் நீ ஆளப் பிறந்தவனாவாய். தாரகாசுரன் தேவேந்திரனிடமிருந்து சொர்க்கலோகத்தை பறித்தான். ஏனெனில் என்னிடமிருந்து அவன் சக்திகளை பெற்று சக்தி வாய்ந்தவனாக மாறினான். ஆனால் நீயோ தாரகாசுரனை வதைத்து தேவேந்திரனுக்கு அவனது சிம்மாசனத்தை மீட்டுத் தந்தாய். நீ தாரகாசுரனை காட்டிலும் சக்தி வாய்ந்தவன் என்பதை அறிவேன் கார்த்திகேயா. ராஜசிம்மாசனம் அரியணை இவை நிலையற்றதாகும், நீடிக்கக்கூடியதல்ல. ஆனால் அகிலத்தவரின் இதய சிம்மாசனம் என்பது என்றும் அழிவற்ற ஸ்தானமாகும். எந்த சக்தியாலும் அதை பறிக்க இயலாதது. அது பாதுகாப்பற்றது என்ற பயம் உன்னில் எழவே எழாதது. நலமோடு வாழ்வாயாக. தந்தை எனக்கு கூறிய அறிவுரைகள் மிகவும் உசிதமானது. நான் தங்கு தடையற்றவன், அரியணை என்னும் கூட்டில் அடைப்படக்கூடாதவன், அகிலத்தவரின் மனதில் வீற்றிருக்க வேண்டியவன். நல்ல வேளையாக தந்தை என்னை தேவர்களுக்கு அரசனாக்கவில்லை. இது நான் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். நான் தாயிடம் பாசமாக உணவருந்த வேண்டும். என்னால் மறக்க இயலாத செயல். உணவருந்து கார்த்திகேயா என்று என்னை பின்தொடர்வார்கள். ஒருவேளை நான் தேவர்களுக்கு அரசனாகியிருந்தால் அச்சுகத்தை நான் அனுபவிக்க இயலாது, நிச்சயம் இயலாது. வழக்கம் போல் நந்தி சிவகணங்களோடு என்னால் விளையாட இயலாது. நல்லதே நடந்தது. இல்லை, தந்தை எனக்கு இழைத்தது அநியாயம் என்று என் மனதில் எண்ணம் எழக்கூடாது. நான் அவ்வாறு எண்ணுவதே பாவமாகும். நான் எங்கு வந்திருக்கிறேன்? அற்புதம்! இவ்வாறு ஒரு அழகான இடத்தை இதற்கு முன் கண்டதில்லையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.